பழைய ஏற்பாடு நீ என்ன செய்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன். புதிய ஏற்பாட்டில் உன் மனசு எப்படியோ உன் விசுவாசம் எப்படியோ அப்படி தான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை இன்றைக்கு வாசித்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை. ரோமர் 12:2. ஆமென். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, very important statement, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம் என்பது மனதை பொறுத்தது. உங்கள் மனசு புதுசானா தான் நீங்கள் மறுரூபமாக முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பழைய ஏற்பாட்டிலே செயல்களோடு தொடர்புடையது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது புதிய ஏற்பாட்டிலே மனதோடு தொடர்புடையது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை செயல்களோடு தொடர்புடையது. புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை மனதோடு தொடர்புடையது. பழைய ஏற்பாடு நீ என்ன செய்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன். புதிய ஏற்பாட்டில் உன் மனசு எப்படியோ உன் விசுவாசம் எப்படியோ அப்படி தான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ மனசில் ராஜாவாகாத ஒருத்தன் வாழ்க்கையில் ராஜாவாகவே முடியாது. பழைய ஏற்பாடுனா கூட ஏதாச்சும் செஞ்சு ராஜாவாயிடலாம். புதிய ஏற்பாட்டில் மனசில் நீ ராஜாவாயித்தான் ஆகணும். பழைய ஏற்பாட்டில் ஏதாச்சும் செஞ்சால் நீ பரிசுத்தவான். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான் ஆக முடியாது. மனசளவில் நீ பரிசுத்தவான்றதை புரிஞ்சுக்கிட்டா தான் நீ பரிசுத்தவான் ஆக முடியும். மனசில் பிச்சைக்காரராக இருந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் நம்ம ராஜாவாகவே முடியாது. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பரிசுத்தம் உங்கள் மனதை சம்பந்தப்பட்டது. உங்கள் ஐஸ்வர்யம் உங்கள் மனது சம்பந்தப்பட்டது. எல்லாமே மனசு தான். ஏன்னா பைபிள் சொல்லுது, சாலமன் உலகத்தையே அவன் மனதிற்குள் வைத்தார். கைத்தருங்க அவருக்கு. அதனால சில பாருங்கள், சில 20 வருஷ கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அந்த 100-200 பஞ்சாயத்து ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, 20 வருஷ கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க பசங்க. அவன் அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்க சர்னு அந்த நாய் துண்டுக்கு பிஸ்கட்டுக்கு ஓடுற நாய் மாதிரி ஓடுற நபர் மனநிலை இருக்கும்போது யூ கான்ட் கம் அப், நீங்கள் மேலே வரவே முடியாது. ஸோ மனது இப்போ எந்த அளவு வாழ்க்கை. ஒரு தடவை காரில் போகும்போது முன்னாடி ஒரு காரில் போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தாங்க? மனம் போல் வாழ்வுன்னு எழுதியிருந்தான். மனம் போல் வாழ்வு கிடையாது, மனம் போல் வாழ்வு. கைத்தறிக்கு வந்து அவருக்கு ஹல்லேலூயா. ஸோ உங்கள் மனசில் எப்போ பழைய ஏற்பாட்டில் செயல்கள் பாவம் செய்யக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் மனசு. பைபிள் சொல்லுது, நியூ டெஸ்டமென்ட், அந்த நாட்களிலே நீ அதை சீ என்று என்ன செய்வாய்? உதறி விடுவாய். அதை அறுக்கழித்து தூக்கி எறிவாய். அப்படி உன் மனசை நம்ம அப்படின்னாரு. பழைய ஏற்பாட்டில் மனசில் ஆண்டுக்கும் வெளியில் செய்ய மாட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் மனசு அசிங்கமாக இருக்கும். சீ அதை போட்டுக்கிட்டு என்கிற மனநிலை அந்த அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே அந்த மறுரூபத்துக்குள்ளே வர்றவனுக்கு அது வருது. அது உள்ளேருந்து வருது. எல்லாம் சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் வெளியே இருந்து, புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மனநிலை இருந்தால் தான் அந்த வாழ்க்கை. என்னிடத்தில் வர இளைஞர்களுக்கு முதலாவது நான் சொல்லித்தரேன், பாவம் செய்யக்கூடாதுன்னே சொல்லுவேன். கூட இருக்க அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. காரணம் அது லோயர் லெவல். அமெரிக்காவுக்கு போனால் கூட நான் சொல்லுவேங்க, பாரு என்னைக்கு ஐயோ அவங்களாம் பாவியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளாம் பரிசுத்தவான்கள்ரா, செய்யக்கூடாதுரா அப்படின்னு நீ நினச்சின்னா, நீ செய்யாட்டினா கூட நாக்கத்தவங்க போட்டு அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருப்ப, பார்த்துக்கிட்டே இருப்ப. சிலர் இருக்காங்க மாதிரி டக்கு அந்த அந்த காலேஜெலாம் விட்டோன்னா அப்படியே இந்த சிக்னலில் வண்டி நிப்பாட்டிட்டா வேகமாக வண்டிக்கு முன்னாடி பிச்சைக்காரங்க வந்து நிற்பாங்க.
அந்த மாதிரி வேகமாக அந்த வண்டிக்கு முன்னாடி வந்து நிற்பான். இந்த பிச்சை எடுக்கிற அந்த ஒரு மனநிலை இருந்துச்சுனாலே நீ என்ன செய்யலைன்னா மேலே வரல. அப்படி தான் வர்றாங்க இளைஞர்கள். ஆனால் அவன் மனநிலையில் நான் சொல்வேன், நீ அமெரிக்காக்கே போனாலும் உன்னை புரிஞ்சுக்க, பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க அவனை விட நம்ம மேலான சந்தோஷத்தில் இருக்கிறோம் என்கிற மனது உனக்கு வந்துருச்சுன்னா நீ நியூயார்க்கில் கூட பரிசுத்தமாக இருப்ப. இன்றைக்கி நீங்கள் போய் நம்ம பசங்க பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கும்போது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது மனசில் நான் அவனை விட பெட்டரில் இருக்கிறேன்னு நினைக்கிறது தான். அதனால தான் வந்து டக்குன்னு காரணம் பாட்டினோன்னா வண்டி என்ன பண்ண வேகமாக வண்டிக்கு முன்னாடி போய் நின்று பிச்சை எடுக்கிற அந்த மனநிலை கூட இருக்கிற அந்த நீ காலேஜுக்கு முன்னாடி மற்றக்கு முன்னாடி இருக்கிற அவங்க ஒரே ஒரு விஷயம் என்ன, அவன் மனதில் இருப்பது தரித்திரம் மட்டும்தான். அந்த பசங்களை பார்க்கும்போது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஐயோ நம்மளாம் பரிசுத்தவனை நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம்டா, பாவம் செய்ய முடியாதடா அப்படின்னு தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் என்றைக்குமே பிச்சைக்காரர்களை பார்க்கும்போது ஐயோ நம்ம பிச்சை எடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி சைட் இன்னும் போய் வேகமாக தன்னை காட்டுறவனை பார்க்கும்போது அம்மா தாயேன்னு ஒரு பேக்ரவுண்டு வாய்ஸ் என்ன செய்யணும் உங்களுக்கு கேட்கணும், அம்மா தாயே சி. இந்த மனநிலை இருக்கும்போது புரியுதா, எவ்ரிதிங் உங்கள் மறுரூபமே மனசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மனசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பொண்ணுக்கு முன்னாடி போய் நிற்கிறதோ, ஒரு ப்ரப்போஸ் பண்ணுவதோ, ப்ரப்போஸ் பண்ணுறதோ 100 ரூபா கடன் தாங்கன்னு சொல்கிறோம், ஒன்று தானே. நான் கடனே வாங்கினது இல்லைங்க, எவன்கிட்ட ரூபா தாங்கன்னு கேட்டதே கிடையாது. புரியல். அதாவது பரிசுத்தம் என்பது உங்கள் டிகினிட்டியோட சம்பந்தப்பட்டது. நான் பரிசுத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பரிசுத்தர் அப்படியா சொன்னாரு. நான்